Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஆனா இது வந்து யூசுவலா நம்ம போற கடையில பண்ற ஷாப்பிங் கிடையாது. இது வந்து Zudio. First time நான் வந்து Zudioக்கு போனேன். சோ அங்க நாங்க என்னென்ன ஷாப் பண்ணோம். இது வந்து என் தம்பியோட ஹனிமூன் ட்ரிப்க்கு இன்டர்நேஷனல் ட்ரிப் போனான். சோ அங்க போறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன வாங்கிட்டு போனான். அதுக்காக ஒரு சின்ன ஷாப்பிங் தான் இது. ஸோ ஜூடியோக்கு ஃபஸ்ட் டைம்ன்றனால நீயும் வரியா அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். நான் என் தம்பி அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் அப்புறம் என் சிஸ்டர் நாங்கள் 4 பேர் போனோம். ஜூடியோ ஷாப்புக்குள்ளே போனோமே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். பட் நிறைய வெஸ்டர்ன் வேர்ஸ் தான். ஃபஸ்ட்டு போன உடனே நாங்கள் சும்மா இந்த இயரிங்ஸ் நிறையா இருந்தது. 99 rupees அப்புறம் 150 rupeesக்கு 3 to 4 இயரிங்ஸா. ஸோ என் தம்பி ஒய்ஃப்க்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது யூஸ் ஆகுமா நல்லா இருக்கான்ற மாதிரி. அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் மாதிரி கூட இருந்தது. பார்க்கறதுக்கு எல்லாமே கொஞ்சம் வெஸ்டர்ன் வேர்க்கு போடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறாங்களோ, ஸோ எதாவது தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. மோஸ்ட்டாக வந்து மெட்டல்ஸ், அதாவது அந்த கலர் தான், கோல்டு, ரோஸ் கோல்டு, இல்லைனா கோல்டு கலர், அதெல்லாம் சில்வர் கலர், இந்த கலர்ஸ் மட்டும் இருந்தது. ஒரு இதுலேயே செட் ஆஃப் 5 இருந்தது. செட் ஆஃப் 5, செட் ஆஃப் 3 அப்படின்னு செட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தா இருந்தது. என் தம்பி ஒய்ஃப் வந்து இதில் ஒரு செட் வாங்கினா. இதோ இந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு செட் மட்டும் வாங்கினா. அதுக்கப்புறமா பிரேஸ்லெட் வந்து 99 rupeesக்கே ரொம்ப மெலிசாக அழகாக எல்லாமே வந்துட்டு வெஸ்டர்ன் வேரோட மேட்ச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்லிப்பர்ஸும் இருந்தது. பட் நாங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் பெருசாக பார்க்கல. 300 rupees ரேட்டில் இருந்தது. சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, மெயினாக வந்து இங்கே வந்தது வந்து என் தம்பிக்கு தான் ஷாப் பண்ணணுன்ட்டு. ஏன்னா தம்பி ஒய்ஃப் கொஞ்சம் வாங்கிட்டேன்னு சொன்னால், அதனால் என் தம்பி தான் ஷாப் பண்ணணுன்னா. பாய்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அடுத்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஸோ இங்கே வந்து நான் நிறைய அந்த பேண்ட் ஷர்ட் அது ஷாப் பண்ண தான் காட்ட போகிறேன். ஏன்னா அவனுக்கு தானே. அப்படி போன உடனே நிறைய 700, 600, 900ன்னு எல்லா ரேஞ்சிலுமே இருந்தது. டிஷர்ட்ஸு மோஸ்ட்டாக நாங்களும் டிஷர்ட்ஸ் தான் பார்த்தோம். டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸ் அப்படின்னு அவனுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் சும்மா கடையை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது. யூஸ்வலாக ஃபார்மல் ஷர்ட்ஸை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரிப்பிள்காக இந்த மாதிரி தானே கேஷுவல் ஷர்ட்ஸ் தானே போடுவாங்க. ஸோ அவன் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். நானும் என் சிஸ்டரும் கடையில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸு 400 rupeesக்கு டிஷர்ட்ஸு நல்லாவே இருந்தது. கிளாத்தும் நல்லா இருந்தது. நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு. 400க்கு கலர்ஸும் நிறையா இருந்தது. ஆஸ் யூஷுவல் நானும் என் சிஸ்டரும் மிரரை பார்த்தோன்னே சரி ஓகே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ட்ரையல் அலோன்றதுனால என் தம்பி வந்து ஒரு 5 ஷர்ட்ஸ் எடுத்தால் ட்ரையல் பார்க்கலாம். ஸோ அதுக்காக 5 இது எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து நல்லா வைப்க்கு இன்டர்நேஷ்னலுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி எடுக்க சொல்லிட்டு இருந்தோம். அந்த பூ போட்ட ஷார்ட்ஸும் ஷர்ட் அதுக்கு மேட்சிங்காக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவன் தான் மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு தான். நாங்கள் சும்மா இது பாரு அது பாருன்னு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 700 rupees அந்த ரேஞ்சில் இருந்தது. 700, 800, 900ன்னு ஓரளவு ஒரு மேக்ஸிமம் 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கான இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி 300 ரேஞ்சிலே நிறைய க்யூட்டாக ஷர்ட்ஸ் இருந்தது. குட்டி பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக காட்டனில் நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது.
இது எல்லாமே குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் தான். 200 ருபீஸ்லேயும் வச்சுருந்தாங்க, 400, 300ன்னு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எல்லா ரேஞ்சிலையும் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ஸ் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து ஸ்லிப்பர் பார்த்துட்டு இருந்தான். இங்கே பாய்ஸ்க்கும் ஸ்லிப்பர் இருக்குது, கேர்ள்ஸ்க்கும் ஸ்லிப்பர் இருக்குது. 2-3 போட்டு பார்த்துட்டு அவனுக்கு எது செட் ஆகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஃபைனலாக ஒரு 2-3 ஸ்லிப்பர்ஸ் போட்டு பார்த்துட்டு அதில் எது அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஒரு ஸ்லிப்பரை வந்து செலக்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு பாய்ஸ் செக்ஷனில் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சரி ஓகே கேர்ள்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏதாவது டிஷர்ட்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு 300 ருபீஸ்லேயே இருந்தது. நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக எல்லா சைஸ்லேயுமே இருந்தது. XSலேருந்து XXL வரைக்கும் இருந்தது. அப்புறம் கேர்ள்ஸுக்கும் ஷர்ட்ஸ் நிறைய மாடல் இருந்தது. க்ராப் டாப் மாதிரி அந்த மாதிரி ஷர்ட்ஸும் இருந்தது, லாங் ஷர்ட்ஸும் இருந்தது. இது என் ஷர்ட் என் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா. ஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் 699 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பேண்ட்ஸ் இது வந்து 800, நல்லா தாராளமாக போடுற மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் பேண்ட்ஸ், பலூசோ மாதிரிலாம். இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்னா இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாமே பெரியவங்க போடுற மாதிரி டாப்ஸ் தான் நிறைய, ஒவ்வொரு சைஸ்லேயுமே இருந்தது. பேண்ட்டும் நிறைய வெரைட்டி பேண்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் மாடல் பேண்ட்ஸ் நிறைய இருந்தது. இதில் அப்புறம் என் தம்பி ஒய்ஃப்க்கு ஒரு டிஷர்ட் மட்டும் செலக்ட் பண்ணோம். கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ் மட்டும் ஒன்று செலக்ட் பண்ணோம். அப்புறம் இதில் ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒன்று வாங்கினோம். இது நல்லா ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி தான் இருந்தது, காட்டனில் நல்லா இருந்தது, 699. அதுக்கப்புறம் இந்த டாப் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் என் சிஸ்டர் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணதில்ல, இனிமேல் ஒன்று ட்ரை பண்ணணும் இப்படி அப்படின்ட்டு. பட் இதுக்கு ஸ்லீவ் இல்லை அப்படின்னா மேலே வந்து ஓவர் கோட் மாதிரி ஏதாவது போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிப்ஸ்டிக்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா கிட் மாதிரி லிப்ஸ்டிக் கிட்னு போட்டு எல்லா ஷேட்ஸுமே நிறைய ஷேட்ஸ் வர மாதிரி நியூட் ஷேட்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி அப்படியும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே ஒரு இது வாங்கினோம். எல்லா ஷேட்ஸும் டார்க்லேருந்து லைட் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கிட் வாங்கினோம். இது வந்து 200 ருபீஸ், 199. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜுவல் ஷாப்பிங்னால இங்கே காஸ்மெட்டிக்ஸ்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அது ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வச்சுருந்தாங்க, அவங்க கலருக்கு என்ன இது செட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ என் தங்கச்சி அவள் கலருக்கு எதாவது சூட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இங்கே சீக் ஷைன், அப்புறம் க்ளோ அப் அந்த மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆனால் இதெல்லாம் எதுவுமே வாங்கலை, வெறும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் வாங்கினோம். எல்லாமே அங்கே ட்ரையலும் வச்சுருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அந்த ஷேடுன்ற மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு காஜல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. எல்லா கலர் காஜல்ஸுமே வச்சுருந்தாங்க. 79 ருபீஸ். இது வந்து காப்பர் ஷேட் காஜல். அதுக்கப்புறம் சென்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே வந்துட்டு ஒரு டாப் பார்த்தோம். இது வந்து சிஸ்டர் வந்து ஒரு மாடல் சொன்னால் இப்போ வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் போடுவாங்க இந்த மாதிரி ரோப் பேண்ட்டு. பட் இதில் வந்து பேக்கில் வச்சுருந்தாங்க. அதனால இது எப்படி மாட்டுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலாக எங்களுக்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ரோப்பை போடுவாங்கன்னு தெரியல. பின்னாடி கொடுத்துருந்தாங்க இப்படி எலாஸ்டிக்கில். பட் ட்ரெஸ் நல்லா க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு.
இவங்க பேரப் பண்ணி அப்படியே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க சில கோட்டு சில டாப்ஸ்லாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே திரும்பியும் ஸ்லிப்பர்ஸ் பார்த்தோம். ஆனால் இங்கே என்னென்னா ஹீல்ஸு எல்லா ஸ்லிப்பரும் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு இப்படி ஃப்ளாட்டாக போடுற பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் 299க்குலாம் இருந்தது. இந்த ஸ்லிப்பர் அழகாக இருந்துச்சு, பட் ரொம்ப ஃப்ளாட். எனக்கு லைட்டாவது கொஞ்சம் ஹீல் இருக்க மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதாவது இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது அப்படி சொன்னேன். என் சிஸ்டருக்கு ஒரு ஸ்லிப்பர் பிடிச்சிருந்துச்சு. அவள் இது சூப்பராக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. ஆக்சுவலாக அவள் கால் சைஸுக்கு மோஸ்ட்டாக எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாள். இது பார்த்தோன்னே அவளுக்கு கரெக்டாக கிடச்சோடனே பரவாயில்லையே என் கால் சைஸுக்கு கூட இங்கே டக்குன்னு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பார்த்துட்டு இருந்தா. இந்த பேண்ட்டு டாப்பு இப்படிலாம் பேர் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்க்க நல்ல லுக்காக நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் பேர் பண்ணியிருக்காங்க. பேண்ட் தனியாக டாப் தனியாக, அதுக்கு மேலே கோட். இதுவுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. வெறும் கோட் மட்டுமே 700 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டாப் தனியாக பேண்ட்டு தனியாக எல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து மேட்ச் பண்ணோம். பேண்ட்டு 800. ஸோ இதுவே கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடும் நம்ம பேரப் பண்ணாலேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக போட்டிருந்தாங்க. கிளாத்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் ஷாப்பிங் ஓரளவு சீக்கிரமே முடிச்சிட்டோம். பட் பில்லிங் வந்து ரொம்ப நேரம் என் தம்பி நின்னான். ஸோ அந்த கேப்பில் தான் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களோட ஷாப்பிங் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் போனேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வாங்கணும், நம்மளும் இது மாதிரி ட்ரிப்லாம் போகணுன்னா கண்டிப்பாக போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நானும் என் தங்கச்சியும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.